அதாவது ஒருத்தர் எத்தனை எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கலாம். வெவ்வேறு காலகட்டங்களில் எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கலாம். அல்லது ஒருத்தர் எத்தனை முறை வேண்டுமானாலும் விவாகரத்து செய்து புதிய திருமணத்தை செய்து கொள்ளலாம். அது முக்கியம் இல்லை. எது முக்கியம் அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா? மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடி அவங்க எத்தனை பேர் வேணாலும் டைவர்ஸ் பண்ணலாம். முறைப்படி தானே அது முறைப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு நடைமுறை. அதனால் பிரிகிறது எத்தனை தடவை வேணாலும் பிரியலாம், எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் ஒரே சமயத்தில் இல்லை, வெவ்வேறு காலகட்டத்தில் அவங்க காதலிக்கலாம், திருமணம் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் 2-3 பேரோட குடும்பம் நடத்துறது இங்கே அனுமதிக்கப்படலை. அது தப்பு. அதே நேரத்தில் ஒருத்தர் பிடிக்கலையா, நீ மாற்றிட்டு நீ வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கலாம், காதலிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எது இங்கே கலாச்சாரம், இதில் கலாச்சாரம் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. எது முக்கியம்? மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக வாழ்க்கையை தேடி அவங்க என்ன பண்ணாலும் ஓகே. கடைசியில் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களா, அதுதான் முக்கியம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் எல்லா வாய்ப்புகளையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். துணையை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் வேண்டும். காதலிப்பதற்கான சுதந்திரம், பிரிவதற்கான சுதந்திரம், பிடிக்கலைன்னா பிரிவதற்கான சுதந்திரம். ஒரு கடையில் புடவை எடுக்கிறோம், அல்லது ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம். நிறைய பொருளை நம்ம பார்ப்போம். அந்த நீ எடுத்த புடவையே நீ கட்டிக்கணும். உனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க, அதை நீ கட்டிக்கணும். அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ கட்டிக்கணும். நீ மாற்றவே கூடாது. நிறைய புடவைகள்லாம் நீ பார்க்கக்கூடாது. ஒன்றுலேருந்து ஒன்று பெட்டராக தெரியும். இப்படி எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. அவரவர்களுக்கு தேவையான துணையை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஆனால் அதில் ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு ஒரே சமயத்தில் நீ 2-3 பேரை காதலிக்க முடியாது. அதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரே சமயத்தில் 2-3 பேரோட நீ குடும்பம் நடத்த முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சமயத்தில் நீ ஒருத்தரோட தான் குடும்பம் நடத்தணும். அதே மாதிரி உனக்கு ஒரு 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இருந்தால் நீ விவாகரத்து பண்ண முடியாது. உனது மனைவியையோ அல்லது கணவனையோ நீ விவாகரத்து பண்ண முடியாது. 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இல்லை உன் குழந்தைக்கு 10 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா, நீ உனக்கு பிடிக்கலைன்னா தாராளமாக டைவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தனியாகவும் வாழக்கூடாது. அடுத்து ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டியா, அடுத்து ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் நீ தனியாக வாழணும். அதுக்கப்புறம் நீ அதுக்குள்ளே நீ இன்னொரு துணையை தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி அதனால் நீ எத்தனை திருமணம் பண்ணுற அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. விதிமுறையை பின்பற்றி நீ எத்தனை பேர் வேண்டுமானாலும் காதலிக்கலாம். காதல் செஞ்சால் அந்த உறவும் பதிவு செய்யப்படும். அப்புறம் திருமணம் இந்த வயசுக்குள்ளே திருமணம் பண்ணியாகணும். 18 வயசில் 20 வயசில் எல்லாம் திருமணம் பண்ணியாகணும். இந்த மாதிரி அவர்களை கட்டுப்படுத்தணும். அதே நேரத்தில் சுதந்திரமும் கொடுக்கணும். இங்கே ஒரு கட்டுப்பாடும் இருக்கிறது, அதில் ஒரு சுதந்திரமும் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடை மதித்து நீ அதுக்குள்ளே நல்லா சுதந்திரமாக இருக்கலாம். மற்றபடி நீ எத்தனை திருமணம் பண்ணுற, எத்தனை பேர்த்த நீ காதலிக்கிற, எத்தனை பேர்த்த திருமணம் பண்ணுற, அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. விதிமுறைக்கு உட்பட்டு தான் நீ அதெல்லாம் பண்ணுற அப்படின்னா அது அதில் எந்த தப்புமே கிடையாது. கலாச்சாரம், நம்ம தமிழ் கலாச்சாரம், ஒன்று ஒருத்தர் தான், அப்படி பலதரம் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி மகிழ்ச்சியாக வாழணும். அதுதான் மனித கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம் என்பது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். விதிமுறைகளை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். விதிமுறைகளை புறக்கணித்து விட்டு மகிழ்ச்சியாக வாழ அனுமதிக்கக்கூடாது யாரையும். விதிமுறைகளை பின்பற்றி நீ எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கோ, எத்தனை பேர் வேணாலும் காதலிச்சிக்கோ. ஆனால் உன்னுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரே டைமில் நீ நிறைய பேரை காதலிக்கவும் முடியாது. ஒரே டைமில் நீ நிறைய பேரோட குடும்பம் நடத்தவும் முடியாது. ஒரு டைமில் நீ ஒருத்தரோட தான் குடும்பம் நடத்தணும். அவர் பிடிக்கலைன்னா அவரை விவாகரத்து பண்ணிட்டு தான் நீ இன்னொருத்தரை போய் தேடி போகணும். அந்த மாதிரி விதிமுறை. இதுதான் நம்ம இதுக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிருச்சுனாலே எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இப்படி ஒரு சுதந்திரம் கொடுத்தா கூட உடனே எல்லோரும் இதை பின்பற்றி தான் பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்களா இல்லையா? பயன்படுத்தலை, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் விதிமுறைகள் சில விதிமுறைகள் நம்ம கொடுத்துருக்கோம், கட்டுப்பாடுகள். அதை அவர்கள் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். மற்றது அவங்கவுங்க விருப்பம். அதனால் சில விஷயத்துக்கு நம்ம அனுமதி இல்லை. தனியாக இருக்கக்கூடாது. ஒரே டைமில் நீ 2-3 பேரை காதலிக்கவோ அல்லது ஒரே டைமில் 2-3 பேரோட குடும்பம் நடத்தவோ கூடாது. 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடாது. பிரிவதாக இருந்தால் அப்படி விதிமுறைகள் இருக்குது. அது மாதிரி நீ விவாகரத்து பண்ணிட்டு தனியாகவும் வாழக்கூடாது. யாராவது ஒருத்தரோட நீ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள் இருக்குது. இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும். பின்பற்றலைன்னாக்கா அப்புறம் உன்னுடைய சுதந்திரத்திற்கு உனக்கு தடை விதிக்கப்படும். உனக்கான சுதந்திரம் மறுக்கப்படும். நீ விதிமுறையை மதிக்கிறீங்கன்னா விதிமுறையை மதிக்கிறீங்கன்னா விதிமுறை உன்னை பற்றி கவலைப்படாது.